வணக்கம். ஒரு ஆள் அங்கே வந்து பார்க்குது கேமராவை, எப்படி வந்து தட்டி விடலான்னு. ஆமாம், அப்போவே நினச்சேன் என்னடா அது டாப் மொக்க மூவிஸ் போட்டிருக்காரு, ஆனால் டாப் 10 மூவிஸை பற்றி இதில் பார்ப்போம் எந்தெந்த வீடியோஸ் எந்தெந்த மூவி வருதுன்னு நம்ம வரவே இல்லையே. எந்த மூவியும் ஐ மீன் டாப் 10 மூவிஸ் பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் போட்டுட்டாரு. ஐ திங்க் இன்னும் பரிதாபங்களை அடுத்து நியூ இயர் வீடியோ ஒன்று வரும் வேறு. ஆமாம், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஆக்சுவலி நம்ம தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணது மகாராஜா. நிறைய படம் இருக்குது. மகாராஜா ரொம்ப அதில் பார்த்தா தெரியும் என்னென்ன படம். மகாராஜா என்ஜாய் பண்ணோம். ஆனால் அதில் யோசிச்சு பாருங்க, அதில் எந்த படமே நம்ம வந்து தேட்டரில் போய் பார்க்கல. ஆமாம் தேட்டரில் போய் எந்த படமும் பார்க்கல. பட் அதில் வந்த படத்தையுமே நம்ம முழுசாக பார்க்கல. பட் இதில் நல்ல படத்தை என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் முக்காசி டாப் 10 சொல்கிறாங்கன்னா 10மே பார்த்துருப்போம். என்னோட கெஸ் இல்லை சொல்கிறேன், பார்க்கலாம். எது பார்த்துருக்கோம் இல்லைன்னு தெரியும். தமிழ் சினிமாவுக்கு முதல் 6 மாசம் கொஞ்சம் சோகமான வருஷமா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல மிரட்டி விடுற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. இந்த வருஷத்துல கமர்ஷியலா நிறைய படங்கள் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த லிஸ்ட்ல எங்க மனசுக்கு பிடிச்ச 10 படங்களை டாப் 10 ஆர்டர்ல ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அவருக்கு பிடிச்ச படம் அவங்க டீமுக்கு மேட்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி இப்போ அமரன் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லுவாங்க. எடுத்து பிடிச்சிருக்க படம் பிளாக். புது கான்செப்ட் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாலிவுட்லலாம் எப்படிலாம் எடுக்கிறாங்க, நம்ம ஊர்ல தான் அப்படி வரதே இல்லைன்னு சொல்ற நம்ம அப்படி படம் வந்தா அதை கண்டுக்கிறதே இல்லை. பிளாக் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் புரியும் அப்படின்னு இந்த டைரக்டர் கன்வின்சிங்கா இந்த படத்தை பண்ணினதுக்கே ஒரு பெரிய சல்யூட். இது சரியில்லை, என்னமோ நடக்க போகுது. நல்லாவும் இருந்துச்சு படம். எங்கேயும் பிசுறு தட்டல. மெயினாக இந்த மாதிரி பொதுவாக த்ரில்லர் படம்னாலே ஒன்று பேய் படமாக இருக்கும், இல்லைனா கிரைம் சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே டைரக்டர் பாலசுப்ரமணி சயின்ஸ் ஃபிக்ஷனை த்ரில்லர் ஜானரில் எடுத்து சீனுக்கு சீன் பதட்டத்தை கூட்டி விட்டு தெரிக்க விட்டுட்டாரு. நீ சொன்னது கரெக்ட். நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கோம். போரிங்காகவும் இல்லை, 2 பேரை வச்சு. ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் படம் சொதப்பி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்காவா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்து சீட்டேஜ் த்ரில்லரா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அதுக்கு கன்வின்சிங்கான ஆன்சர்ஸை கொடுத்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவத்தையே கொடுத்திருக்காரு. நல்ல ட்ரை. ஆன்சர் கொடுக்கலன்னா அது ப்ராப்ளம் நினைக்கிறோம். ஆனா மாடர்ன் சயின்ஸ் நமக்கு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது. ஹாலிவுட்ல இந்த ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டோரியை நம்ம ஊர் களத்துல நம்ம நடிகர்கள் நடிச்சு தமிழ்ல பாக்குறதே தனி சுகம் தான். ஸ்டோரி லைன் மட்டும் இல்ல, மேக்கிங்லயும் ஒரு ப்ராப்பர் ஹாலிவுட் படத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம பண்ணியிருந்ததால தான் இந்த படம் பாக்குறவங்களுக்கு அவ்வளவு அக்செப்டபிளா இருந்துச்சு. என்ன பண்ற? கரெக்ட். நம்ம தான் அவங்களை விட டைம்ல அட்வான்ஸ்டா இருக்கிறோம். குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பண்ண அதே டிஸ்கஷன் தான் இப்போ அவங்களும் பண்ண போறாங்க. ஹியூமானிட்டிங்கிற சப்ஜெக்டை கையில எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை சுவாரஸ்யமா சொல்லி டாப் 10ஓட 9வது எடுத்து பிடிச்சிருக்கிற இந்த வருஷம் வந்ததுல ஒரு அண்டர்ரேட்டட் படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. பாத்துறோம் அன்னைக்கு எடுத்தோம், ஆனா பார்க்காம விட்டாச்சு. இந்த சண்டே பார்க்கலாம். பார்த்தே ஆகணும். இல்ல கருணாஸ் நல்லா பேசப்பட்ட விஷயத்தை தாண்டி ஒரு புதுமுக இயக்குனரால 2.5 மணி நேரம் சின்ன தொய்வு கூட இல்லாம அவ்வளவு எங்கேஜிங்கா த்ரில்லிங்கா படத்தை கொண்டு போனதுதான் ஆச்சரியமே. கருணாசும் விமலும் மிருகத்தனமான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கும் போது புரியும். ஒரு கலைஞனோட வலியையும் வேதனையையும் அவ்வளவு அற்புதமா தன்னோட நடிப்பால வெளிப்படுத்தி இருந்தாரு கருணாஸ். பெரிய படங்கள் கொடுக்கிற பில்டப்புகளால அது நெகட்டிவா இருந்தாலும் அதை பத்தி அதிகமா பேசுற நம்ம அப்பப்போ தமிழ் சினிமாவுக்கு மகுடமா வர்ற இந்த மாதிரி ஜெம்ஸை மிஸ் பண்ணிடுறோம். கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டோரியோட எதையும் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. OTTலயாவது இதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஆஹால இருக்கு. கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் நம்ம லிஸ்ட்ல அடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது குரங்கு படம். இதுவும் பார்க்கல. இதுவும் ஆஹால இருக்கு.
தமிழ்ல நம்ம மண் சார்ந்த படிப்புகள் வரதே ரொம்ப ரேர். அப்படி வந்ததுல குரங்கு படல் கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்கும். சாமி முட்டை போண்டாக்கு வசரம் எழுந்தின கையா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எழுந்த சாமி. எதுக்குடா? 2024 எத்தனையோ படம் பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே இல்லாத மாதிரி ஹீரோ ஹீரோயின் வில்லன்னு யாருமே இல்லாம முழுக்க ஒரு வாழ்க்கைய கதையாக்கி இருக்காரு கமலக்கண்ணன். அம்மா எனக்கு 10 பைசா காசு கொடுமா. அதானே பார்த்தேன். ஏன்டா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு. 90s கிட்ஸ் நம்மளோட சைல்ட்ஹுட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை நம்ம நினைச்சாலும் திருப்பி அங்க போய் வாழ முடியாது. ஆனா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மள வாழ வச்சிருக்காரு குரங்கு படல் மூலமா. அந்த ஃபீல் கொண்டு வந்தாங்க. பேசவே மாட்டேங்கிற. 5வது சேமியா ரைஸ் என்ன எதுக்குடா போட்டு கூப்பிடுற? டேய் நானும் நீ 5வதுல ஒண்ணாதான்டா படிச்சோம். நீட்டா ஃபெயில் ஆயிட்டீல. நம்ம ஸ்கூல் டைம்ல ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு வர அந்த 2 மாச வெக்கேஷனுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த லீவ் வந்ததுமே அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி வேற என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபன் மெமரிஸ் இருக்கும்ல, அதை இந்த குரங்கு படல் உங்களுக்கு கொடுக்கும். சைக்கிள் எடுத்துட்டு போனேன்னா 1 மணி நேரத்துல கொண்டு வந்து விடணும். 1 நிமிஷம் எச்சானாலும் 8 ஜாஸ்தி கொடுக்கணும். வண்டி கீழே ஓடக்கூடாது, டபுள் ஓட்டக்கூடாது, தண்ணி சேர்ந்தக்கூடாது, பஞ்சர் பண்ணிட்டு வரக்கூடாது. பசங்க சைக்கிள் கம்பிக்கு மேல கால் போட்டு ஓட்ட பழகிட்டாலே வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிற வசனம் எல்லாம் வேற லெவல். அப்படிதான் கம்பி மேல காலை போட்டு ஓட்டுறதுங்கிறது. நம்பாலு வார்டன் பள்ளிக்கூடத்துல வர மாதிரி பேசுறீங்க, இங்க வர மாதிரி பேசுறீங்க. பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு படங்கள் வர்ற இந்த சூழல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கு விடுதலை 2. நல்ல படம். விடுதலை 2 பார்க்கல ஒன்றும். விடுதலை நான் விடுதலை 1 நினைச்சேன். பல்ப் இப்பயும் பல்ப் எனக்கு 3 படம் ஆயிடுச்சு. கங்குவா பாப்போமா டவுன்லோட் பண்ணி. தான் சொல்ல வேண்டிய சமூக சிந்தனைகளை அரசியல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல கமர்ஷியல் ஹிட்டா கொடுக்கறதுல வெற்றிமாறன் தொடர்ந்து சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்து 7th பிளேஸ். இன்னைக்கு சரி நினைக்கிறானா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம். அது பெருமாள் மாரியங்களோட தப்பா? அந்த காலத்துல பண்ணையாரங்களுக்கு அடிமையா இருந்த மக்கள் அவங்க கொடுமை பண்ணினது, அவங்க வீட்டு பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணினதுன்னு பிளாஷ்பேக்ல வந்த சீன்ஸ் எல்லாம் படமாக்கின விதமே சிலிர்க்க வச்சிருச்சு. நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாது. முக்கியமாக கென்னோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன்ஸையே அப்படியே எலவேட் பண்ணுச்சு. இதோட ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், சேத்தன், சூரி, கிஷோர்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவ்வளோ டெப்தான ரைட்டிங், ஆப்டான காஸ்டிங். அவன் ஜெயிலில் உட்காந்துட்டு பாரு, சும்மா உட்கார மாட்டான். அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி நமக்கெல்லாம் தெரியாமல் இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளியே கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை படிச்சாச்சு ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. வாத்தியாரா விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டாரு. அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமா கிஷோரோட இருக்கும்போது இருந்த வாத்தியார் அதுக்கப்புறம் வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நீங்க எந்த மொழியில பேசுறீங்க? அந்த டயலாக் நல்லா இருந்துச்சு. அந்த மொழியில தான நாங்க பதில் சொல்ல முடியும். ஃபிளாஷ்பேக்ல வர விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கவிதை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மஞ்சு வாரியரோட கேரக்டர் கூட ஏனோ தானோன்னு வைக்காம அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ணிருக்காரு. இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து போராடுனா அந்த சிலரால தான். அதே நேரத்துல இப்போ நமக்கு நடக்கிற எத்தனையோ கெட்டதுக்கும் இப்போ இருக்கிற ஆதிக்க வர்க்கத்தினாலதான்ங்கிறத ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். கண்டிப்பா படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணினது தான் இந்த படைப்போட வெற்றியே. 4 பேரை வச்சு அடிச்சு என்னை அமனமாக்கினதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதில்ல? நம்ம லிஸ்டோட 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் அமரன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சுவாரஸ்யமா சொல்ல முடியுமாங்கிறதே சவால். அதை இவ்வளோ உணர்வு பூர்வமா சொல்லி தியேட்டர்ல இருந்து வெளியே வரவங்க கண்ணீரோட வச்சு நம்ம எல்லார் மனசுலயும் அமரனை உட்கார வச்சுட்டாரு ராஜ்குமார் பெரியசாமி. தான் நான் பார்க்க மாட்டேன்னு பார்க்க வச்சு அழுக விட்டுட்டீங்க. இல்ல சிவகார்த்திகேயன் ஆப்டா நடிச்சிருந்தாரு. ராஜனோட ஸ்டோரின்னு சொல்லும்போதே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அது அங்க ஆர்மியில நடக்கிற ஸ்டோரின்னு எதிர்பார்த்துட்டு தியேட்டருக்குள்ள போகும்போதே ஃபுல் படத்தையும் அவரோட மனைவி ரெபாக்காவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களோட காதலோட கலந்து ஹார்ட் டச்சிங்கா ஒவ்வொரு சீனையும் பண்ணிட்டாங்க. ஆமா ஃபுல்லா இவங்க சைடு
மாதிரி காட்டின மாதிரி ஆயிட்டுல. இதோட ஆர்மியில இருக்கிற அந்த டிசிப்ளின், டெடிகேஷன் ஒவ்வொன்றும் அவங்க காட்டின விதம் படத்துக்காக எடுத்த மாதிரியே தெரியல, நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. You are a true leader, boy. Guys, तुम्हारा कंपनी कमांडर is a great leader. முகுந்த் வரதராஜனோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற பிணைப்பு, முக்கியமா அவரோட மனைவியோட இருந்த அந்த லவ்வை வெளிப்படுத்த பண்ணியிருந்த எல்லா சீன்ஸுமே மனசை தொட்டுருச்சு. எனக்கு ஹனிமூன் போகணும். ஹனிமூனா? ஹனிமூன்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க போறதுடி. புதுசா கர்ப்பிணி ஆயாலும் போகும். நான் ஹனிமூன் போயிட்டு நாட்டிലേക്ക് திருச்சி போகும். ஆர்மியில ஜாயின் பண்றதுக்காக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போறப்பவும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு வந்துட்டு திரும்ப போற சீன்ஸ்லயும் சரி, ஸ்கிரீன்ல வர கேரக்டர்ஸ் உணர்ற அதே பெயின் நமக்கும் காட்டினதுதான் அமரனோட மிகப்பெரிய வெற்றியே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சரி. சிவகார்த்திகேயனுக்கு ஆக்டரா இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதோட சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பெரிய வெற்றிக்கு காரணமே. அதுவும் கிளைமேக்ஸ்ல கண்ணீரை கட்டுப்படுத்தி சாய் பல்லவி கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்ல மொத்த தியேட்டரையும் அழ வச்சு ஒரு நடிகையா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜே பேபி. அம்மாலாம் அடிக்காத தங்கரே, பாவண்டா. இதுவும் ட்ரூ ஸ்டோரி. உண்மையா வாழ்ந்த ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரியை எடுத்து உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் சுவாரஸ்யமாகவும் எடுத்து சிலிர்க்க வச்சிருக்காரு டெபியூ டைரக்டர் சுரேஷ் மாரி. என்கிட்ட சொல்லிட்டு செய். ஆமா, நீ பெரிய மயிறு, உன்னை கேட்டு நான் எல்லாம் செய்யறேன். இந்த கட்டத்துல நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுல ஊர்வசி கேரக்டரைசேஷன், அவங்களோட அந்த 5 பசங்க கேரக்டரைசேஷன் ஒவ்வொன்றும் நம்ம பக்கத்து வீட்லயும் நம்ம வீடுகள்லயும் பழகின கேரக்டர்ஸோட ஃபீலை தர்ற அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமா இருந்துச்சு. அதுலயும் அது கொல்கத்தால ஹெல்ப் பண்ற கேரக்டரை நிஜ லைஃப்ல இருந்தவரையே நடிக்க வச்சோம். அதுவும் அவர் மொத படம் மாதிரியே இல்லாத அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருந்ததெல்லாம் சம்பவம். நல்லா குடும்பத்தோட வருவோம். இன்னும் கூட நாங்க வருவோம் வச்சுக்கேன். ஊர்வசி மாதிரி இப்படி ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு வேற ஆக்டர்ஸ்க்கு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் தான் நம்ம ஊர்ல காமெடியே. மொத்த படத்தையும் அவங்க தூக்கிட்டு போய் அப்படி ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஊர்வசி. பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன்ஸ், டைலாக், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா செதுக்கிட்டாங்க ஊர்வசி. ரொம்ப பிடிச்ச காமெடி எமோஷன் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் இருக்கிற வரைக்குமாவது ஒத்துமையா இருங்கப்பான்னு சண்டை போடுற பசங்க கிட்ட பேசுற இடத்துலயும், கோர்ட்ல ஜட்ஜாவே இருந்தாலும் தன்னோட பசங்களை திட்டுறாங்கன்னு அவங்க கிட்டயே சண்டை போடுறதுலயும் நம்ம வீட்டு சாதாரணமான அம்மாக்களை கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சிருக்காங்க ஊர்வசி. பசங்களை திட்டுறேன். பெரிய மயிறு கோர்ட் ஊர்வசிக்கு கொஞ்சம் கூட சளைக்காம இருந்துச்சு அட்டகத்தி தினேஷ் மாறன் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம். பசங்க கிட்ட கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வந்து பசிக்குதுப்பான்னு சொல்ற சீனு, நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா போயிட்டேனான்னு ஊர்வசி எமோஷனலா பேசுற சீனு, அங்கங்க நம்மள கண்ணுல தண்ணிய வர வச்சுட்டாங்க. செம ரைட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து உண்மையாலுமே அழுக வரும். மலையாளத்துல மட்டும் அப்படியெல்லாம் படம் வருது, நம்ம ஊர்ல ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்கிற வாய்கள். ஜே பேபி மாதிரி படங்கள் வரும்போது அதை ஓடிடிக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணினாதான் தமிழ் சினிமாக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கிடைக்கும். ஆக்சுவலி எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இதே மலையாளத்துல எடுத்தா பாக்குறோம், இவன் நம்மளே சொல்றோம் இதா இருக்கட்டும், அந்த போற தூரம் வெகு தூரம் இல்ல, அதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கலன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல எத்தனையோ நான் லீனியர் நரேஷன்ல படங்கள் வந்திருக்கு. ஆனா நான் லீனியரா தான் படம் போகுதுன்னு இன்டர்வல் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல வேற லெவல் பண்ணிருக்காரு நித்திலன். கண்டுபிடிக்க முடியாது, அது வரைக்கும் தெரியாது நான் லீனியர்னு. எந்த ஏரியா? இன்டெலிஜென்ட் ஸ்கிரீன் பிளே. இத நான் லீனியரா சொல்லி இருந்தா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு ஸ்டோரி நான் லீனியரா எடுத்து தியேட்டர்ல பார்க்க வந்தவங்களுக்கு அப்படி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாரு டைரக்டர். இனிமே கதைக்கு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, இனிமே ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். எல்லா கதை எல்லாமே ஒரே மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விதமான கதையும் பார்த்து நடிச்சிருக்காருங்கிறது இன்னமும் ரிவ்யூல சொல்றதெல்லாம் சூரியன் கிழக்கு பக்கமா உதிக்கும்னு சொல்ற மாதிரி சாதாரணமா போச்சு. மனுஷன் எல்லா படத்துலயும் அப்படி ஸ்கோர் பண்றாரு. லட்சுமி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எப்படியாவது
வேலட்சுமி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். திருடுற வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது, வீட்டுக்கு நல்ல அப்பா நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுன்னு ஒரு வித்தியாசமான கொடூரமான வில்லனா அனுராக் கேரக்டர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுனா, இது நல்ல போலீஸா கெட்ட போலீஸான்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் யூகிக்க முடியாத அளவுக்கு வர நட்டி கேரக்டர் ஒரு பக்கம். என்ன பண்ணியிருந்தாலும் விட்டுலாமா சார்? விட்டுருந்தா சார். தெரியாது என்ன சார் படம் முழுக்க காமெடி பீஸா வந்து கிளைமேக்ஸ்ல நம்மளை பதற வைக்கிற சிங்கம்புலி கேரக்டர்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் பட்டாசா எழுதியிருக்காரு நித்திலன். என்ன இப்படி பாக்குறிய? என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம இது மாதிரி பண்ணது இல்லையா? பாக்குறிய லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சிங்கப்புலி தானே. ஒரு சைல்டு அபியூஸ் சப்ஜெக்டை கையில எடுத்துட்டு அதை இப்படி மரண த்ரில்லரா ஒரு ஸ்கிரீன் பிளேல வச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. வீட்டுல தயிர் இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டுல தயிர் கூட இல்லைன்னா இப்படி என்னத்த குடும்பம் நடத்துறீங்களோ? சரி விடு. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வாழை. மஞ்சள் ஆனா இது ஓவர் ஹைப்டுன்னு சொல்றாங்க. ஆமா, பார்த்தவங்க எல்லாரும் அத சொன்னாங்க. மாரி செல்வராஜோட வாழ்க்கையில இருந்து உச்சபட்சமான அழுகையும் அத்தனை சந்தோஷமான தருணங்களையும் ஒரே படத்துல அவ்வளவு மொமெண்ட்ஸா கொடுத்துட்டாரு. பார்க்கணும் இந்த மூவிஸ் பார்க்காம நான் 10 பார்த்திருப்பேன் தெரிஞ்சு மத்த படம்லாம் பார்க்கணும் தோணும். சீதனக்கலோ மளிகை கடையில ஒரு வாழைக்கார பார்த்தாலே நெஞ்சமெல்லாம் கனமாகிற அளவுக்கு அப்படி ஒரு வழி நிறைஞ்ச கதையை நமக்கு பார்க்கறதுக்கே இப்படி இருக்கே, அதை அனுபவிச்சவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு தோண வச்சிருச்சு. என்னடா கழுத்து ஒரு பக்கம் கோணிட்டு இருக்கு? காய் சமக்கு போனியா? ஆமா டீச்சர். ஏன்டா இந்த வயசுல இப்படி பாடுபடுறீங்க? உங்க ஊர்க்காரங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கொத்தடிமை வாழ்க்கை, ₹1 கூலியை உயர்த்த போராடுறது, அம்பேத்கர் ரெஃபரன்ஸ்னு அத்தனை விஷயங்களை அருமையா பதிவு பண்ணியிருக்கு படம். எப்பா உங்க அப்பா வியாபாரியா இருக்கும்போது நான் லோடுமேனா தான் இருந்தேன். இப்போ நீங்களும் வியாபாரி ஆயிட்டே, நான் இன்னும் லோடுமேனா தான் இருக்கேன். ஒரு ₹1 கூட்டி கொடுக்க கூடாதாப்பா? என்னன்னே ரொம்ப நாள் பிளான் போல. கிளைமேக்ஸ்ல படம் கொடுக்குற அந்த வழி படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆயும் திருப்பி இன்னொரு டைம் பாக்குற தைரியமே இல்லாத அளவுக்கு இருக்கு. வழிக்கு நடுவுலையும் சிவனேந்தனோட வாழ்க்கையில வர அந்த ஃப்ரெண்டு கேரக்டரோட மொமெண்ட்ஸ், ரஜினி கமல் ரெஃபரன்சஸ், டீச்சர் மேல வர அந்த கியூட்டான கிரஷ்னு அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸையும் கவிதையா காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ். படத்துல அங்கங்க வச்ச தேவாவோட சாங்ஸ் வேற லெவல் சிங்க். ரொம்ப நாளா கணினன்ட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதான் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்துருக்கேன். இப்படி ஒரு கதையை உணர்வு பூர்வமா போர் அடிக்காம எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க். அதை அவ்வளவு கச்சிதமா பண்ணி திரும்பவும் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த இயக்குனருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். நம்ம சுந்தரப்பா எப்படி செத்தாருன்னு தெரியுமா? எப்படி செத்தாரு? போய் சுத்தி மனதுனால வயிறு ஊதி செத்து போயிட்டாரு. எங்க அம்மா சொல்லிச்சு. நிஜமாவா? ஆமா, எங்க அம்மா மேல சத்தியமா. என்னது போய் நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மெய்யழகன். நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். அவருக்கு பிடிச்ச லிஸ்ட் சொல்லிருக்காரு. 2 ஆம்பளைங்க 2.5 மணி நேரம் ஸ்கிரீன்ல பேசுறது இவ்வளவு கன்வின்சிங்கா டச்சிங்கா பண்ணியிருக்கிற அந்த தாட்டுக்கே ஒரு சல்யூட் அடிக்கலாம் பிரேம்குமாருக்கு. அதுவும் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணின சூர்யா மனசு தான் தங்கம். இப்படி வருஷத்துக்கு உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் கொடுங்க சூர்யா சார், அது போதும். அதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் டாப் 10 பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி பார்க்க சொன்னா நான் பார்க்க மாட்டேன். சரி, அவருக்கு அது பிடிச்சிருக்கலாம், மேபி கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. படத்துல இந்த அருள்மொழி மெய்யழகனுக்கு நடுவுல இருக்கிற இந்த கியூட்டான கான்வர்சேஷன் அப்படியே நம்மள மயிலருகா வருடினாலும் அங்கங்க வர சீன்ஸ்ல அருள்மொழியோட அத்தை பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறது, தங்கச்சி கல்யாண மேடையில வர்ற அந்த மொமெண்ட், கல்யாணம் முடிச்சு ஊருக்கு திரும்ப கிளம்பையில ராஜ்கரன் குழந்தையா தேம்பி அழுறது, மெய்யழகன் வீட்டுல மெய்யழகன் வைஃப் நந்தினி அருள்மொழி மேல காட்டுற அன்புன்னு படம் முழுக்கவே அவங்க வாழ்க்கைய பக்கத்துல இருந்து அழுது சிரிச்சு உணர வச்சு அந்த எமோஷன்ஸை நமக்குள்ள கடத்தினதுதான் மெய்யழகனோட வெற்றியே. ஜஸ்ட் பார்த்தப்போ ஒரு ஃபீல் அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. அதை மெய்யழகனும் அருண்மொழியும் வீட்டுக்கு பின்னாடி போடுற அந்த சிட்டிங்க்கு முன்னாடி அரவிந்த் சாமி ஒரு பாட்டை முணுமுணுப்பாரு. உடனே கார்த்தி இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்களே, என்ன பாட்டு அதுன்னு கேட்பாரு. அதுக்கு நான் எங்க பாடுனேன்னு அரவிந்த் சாமி சொல்லுவாரு. இதெல்லாம் பசங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன அழகான மூமெண்ட்ஸ். இதை கூட அவ்வளவு நுணுக்கமா ரைட்டிங்ல கொண்டு வந்து ஸ்கிரீன்ல படைச்சு கலக்கி இருக்காரு பிரேம்குமார். என்ன பண்ணுது அது பாட்டா? அதான் இப்ப பாடுனீங்களே, நான் பண்ணா நல்ல பாட்டு தான். யூஸ்வலா ஒரு படம் எடுக்கிறதுனா ஒரு 80 சீன்ஸ் இருக்கும். கேரக்டர், லொகேஷன் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஷார்ட்ஸை எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்கிற உணர்வை கொடுத்ததுக்கே இந்த டைரக்டருக்கு கோயில் கட்டி கும்பிடலாம்.
செருப்பு. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. நான் கிளாப் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு வாட்டி பார்க்க சொன்னா பாப்பேன். தினேஷ் வந்து தமிழ்நாட்டு கிராமங்கள்ல தெருவுக்கு தெரு நடக்கிற இந்த லப்பர் பந்து கிரிக்கெட்டை வச்சு இவ்வளோ சுவாரஸ்யமா ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்குள்ள நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகளையும் பேசி ஃபர்ஸ்ட் படத்திலேயே 6 விளாசிட்டாரு டைரக்டர் தமிழரசன். இது வெறும் போட்டி தான். இந்த போட்டியில நம்ம தினேஷ் ரொம்ப நாளா ஜெயிக்காம இருந்த ஒரு ரெண்டாவது படம் வருது தெரியுதா? டாப் 10ல படங்கள் தமிழ்ல அப்பப்போ வந்தாலும் கிராமங்கள்ல நடக்கிற கிரிக்கெட்ல நடந்த சின்ன சின்ன அலப்பறைகளை எல்லாம் அவ்வளோ அழகா படத்துல காட்டியிருந்தாங்க. நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்கறா இல்லையாப்பா? எப்பா ஏய் நான் கிண்டலா? இப்படி கிரிக்கெட்டை களமா எடுத்துட்டு அதுக்குள்ள அங்கங்க இன்னமுமே நம்ம ஊர்கள்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகளை செருப்பால அடிச்ச மாதிரி வசனங்கள்ல கேட்டதெல்லாம் அல்டிமேட். வழக்கமா ஜாதி பிரச்சனைகளை பேசுற படங்கள் வந்தாலே ஒரு குரூப் அதுக்கு எகைன்ஸ்டா பேசிட்டு கிளம்புவாங்க. ஆனா நோட் பண்ணீங்கன்னா இந்த படத்துக்கு மட்டும் எங்கேயுமே எதிர்ப்பு வரல. அந்த அளவுக்கு எதிர்ப்பே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கங்க அவ்வளவு அழகா சீன்ஸ்ல வச்சிருந்தாரு. நீலாம் எந்த மாதிரி ஃபுல்லா திணிக்கல பேர் இருக்கானுங்க. ஆமா எனக்கு நிறைய மேல பட்டும் படாம சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். இதோட ஒரு பொண்ணு கிரிக்கெட் விளையாடுறத நம்ம சமூகம் எப்படி பாக்குதுங்கிறதுக்கு அவங்க வச்ச டைலாக்ஸும் இன்னும் இதை பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு பலார்னு விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஷார்ட்டே அப்படிதான் இருந்துச்சு. இது ஆஃப் சைடுல அடிச்ச மாதிரி இல்ல, ஒன்னு சைடுல அடிச்ச மாதிரி. ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஈகோ பிரச்சனைக்குள்ளேயே அந்த ரெண்டு பேர்த்தோட லவ் போர்ஷன்ஸையும் ஓவியமா தீட்டி விட்டுட்டாரு. அதுலயும் அந்த கெத்து கேரக்டர் ஊருக்கே கெத்தா இருந்தாலும் வீட்டுல வைஃப் பொண்ணு கிட்ட காட்டுற பாசம் எல்லாம் இவ்வளவுதாங்க ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு ஆம்பளை மனசு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. அழுவரியா? என்ன ஏன் தனியா விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டா அமைஞ்சிட்டு இந்த படத்துல. மாட்டுக்கறி கடையில இப்படி ஒரு சீனெல்லாம் தமிழ் சினிமால இதுவரைக்கும் பார்க்காதது. பொதுவா ஸ்போர்ட்ஸ் ஜானர் படங்கள் எடுக்கிறதுங்கிறது தனி திறமை. அடுத்தடுத்து என்னென்ன சீன்ஸை வச்சு லாஸ்டா இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்றதே கஷ்டம். இது ஒரு பக்கம் இருக்க லவ், எமோஷன்ஸ், காமெடின்னு எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ற டைரக்டர்ஸை பாக்குறதே கஷ்டம். யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி சைலண்டா வந்து இந்த வருஷம் சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 செமையான வருஷமாவே இருந்திருக்கு. எதிர்பார்த்த நிறைய படங்கள் சரியா போகலனாலும் எதிர்பார்க்காம வந்த நிறைய சின்ன படங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. நம்ம லிஸ்ட்ல பார்த்த இந்த படங்கள் இல்லாம தங்கலான், பைரி, ஜமா, நந்தன், போர், ரசவாதி, லவ்வர், கருடன், ரகுதாத்தா, சட்டமின் கையில்னு இந்த வருஷமே செமையான வருஷமா இருந்திருக்கு. 2025ல ஏற்கனவே எதிர்பார்ப்புல இருக்கிற படங்கள் செமையா ஸ்கோர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம நம்மள நிறைய படங்கள் சர்ப்ரைஸும் பண்ணி 2025 தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவுக்கு ஒரு இருங்குபாய் மோட கண்டிப்பா போடத்தான் போகுது. இந்த படத்துக்கு வெயிட்டிங். நிறையா இருக்கு. நான் மெயினா எனக்கு இன்னும் அந்த வீர தீரசூரா வந்து கொஞ்சம் விக்ரம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற ஒரு கம்பேக்காக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அது மட்டும் வந்தோன்னே அதை பற்றி பேசிக்கலான்ட்டு இருக்கேன். விக்ரம் ஃபேன். ஆனால் இதில் நான் நிறைய அவர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு வந்து அவர் சொன்ன டாப் 2ல எனக்கு பிடிக்கல. 2, 3 வந்து எனக்கு அவ்வளோ வந்து 3 என்னது? வாலை பார்த்தாச்சா? வாலை பார்க்கல. அப்புறம் பார்க்காம சொல்லக்கூடாதுல்ல நம்ம பார்க்காமன்னு சரி, அது கூட வாழை கூட ஓகே. அது அதாவது சொன்ன மாதிரி என்னன்னா அழுக வச்சு அனுப்புனாங்கன்றதாலே அந்த ஒரு நம்மளுக்கு பயம். ஏன்னா எனக்கு அமரன் படம் பார்த்தே 1 வீக் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா படம் வரத்துக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோஸ் நிறைய பேருக்கு போட்டு காட்டினாங்களா, அதில் வந்து எல்லாருமே ரொம்ப ஹைப் பண்ணாங்க. பட் படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தவங்களாம் வந்து பாதி பேர் வந்து நீங்க அவ்வளோ சொன்னதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொன்னாங்க. அதனால எனக்கு பார்க்கணும்னு தோணலை. ஈவன் என்னன்னா இன்னொன்று பார்த்த நம்ம ஃபேமிலியை பார்த்தவங்களாம் ரொம்ப ஐப்போன்னு ரொம்ப அழுகச்சியாக இருந்துச்சுன்ற மாதிரி. நம்ம மூவி பார்க்கறதே ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் பார்க்குறோம். அதனால நான் அது பார்க்கல. சரி, எதுக்கு போயிட்டு பண்ணுறதே அதனால தான். நான் அமரன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு கண்டிப்பாக அமரனுமே ஆக்சுவலி நான் பார்த்தேன்னா சாய் பல்லவி ஆக்டிங் அதில் வந்து எனக்கு நார்மலாக சாய் பல்லவி ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அதில் வந்து எல்லாருமே சொன்னாங்க சரி பார்ப்போன்னு. அவங்க சொன்னதுக்கு அது ஜஸ்டிஸாக இருந்தது எனக்கு அவங்களோட ஆக்டிங்கு.
நான் தனியாக இருந்திருந்தா சத்தியமாக பார்த்துருக்கேன். நானும் தனியாக இருந்தால் பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா தனியாக மீன்ஸ் நான் அந்த மாதிரி சொல்ல, அதாவது இப்போ நீ பார்க்கணுன்றனால அன்றைக்கி போட்டு பார்த்தோம், நீ வந்து பார்க்கணும்னு சொல்லலைன்னா நான் பாட்டு கவனம் விட்டுருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் பார்த்தோன்னா எனக்கு அது வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படியே மைண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் தேவை தான் நான் பார்க்கல. அமரன் பார்த்தே நம்ம 2 பேருமே செம்ம டிஸ்டர்பாக இருந்தோம். எதுக்கு தேவையில்லாமல் அவர் தான் போவேனான்னு சொன்னார். உங்களை யார் இப்போ முந்திரி கொட்டத்தனமாக போக சொன்னது? அது அப்படிங்கிற மாதிரியே திட்டிகிட்டு இருப்பேன். கம்முன்னு மூடிட்டு இருந்திருக்கலாமே, எதுக்கு இப்போ அவன் கூட போய் சண்டை போட்டு அவனுக்கு ஆசை பாருங்க போய் அவர் கூட சண்டை போட்டு சாகணும்னு. ஆனால் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, அது ஏன் ஒரு ரகுதாத்தா அதெல்லாம் வைக்கலன்னு தெரியல. நீங்கள் ரகுதாத்தா பார்த்துருக்கீங்க? ரகுதா நல்லா இருந்துச்சு. அது வந்து காமெடியாகவும் இருந்தது, ஒரு செம்ம சஸ்பென்ஸாகவும் இருந்துச்சு. இந்த ரகுதாத்தா படத்தையே ஈவன் மையலகன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரகுதாத்தாவை ஏதோ டாப் 10ல கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் 2-3 சீன் இந்த இன்னொரு படம் இருக்குமே, அவர் ஐயோ அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன்ப்பா. அவர் வந்து கேர்ள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜென்னு அந்த வேஷம் கட்டி ஆடுவாங்கல்ல, ஜாமா அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் ஏன் வைக்கலன்னு தெரியல. அதெல்லாம் உண்மையாலுமே நல்ல இதா காட்டினாரு. பட் மெய்யழகன் வந்து எனக்கு அது உறுத்தது. மெய்யழகன் என்ன படத்துக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாப் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஃபேவரட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதுல வருமான்னு தெரியாது. ஆனா பார்க்கலாம், தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த ஒன் டைம் அது அந்த ஒரு ஃபீல் தருதுல, அவ்வளவுதான் அந்த படம். எனக்கு ரகுதாத்தால ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஹீரோவா நடிச்சிருப்பாரு பாருங்க, அவருக்காகவே பார்க்கலாம். அல்ல இவர் கீர்த்தி சுரேஷும் சூப்பரா பண்ணிருப்பாங்க காமெடி. எனக்கு அவர் கேரக்டர், அவர் ஆக்டிங்கே பிடிக்கும் நார்மலாவே. நான் ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லா ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க பாருங்க, அது காமெடியா இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை வச்சிருந்துருக்கலாம். என்னோட ஒப்பீனியன், மெய்யழகனுக்கு அதை வச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு? அதான் மெய்யழகனுக்கு எனக்கு ரகுதாத்தா எனக்கு அது மாதிரி கருடனும் வச்சிருக்கலாம். சூர்யா ஆக்டிங் அதுலயுமே நல்லா இருந்துச்சு. கருடன் வந்து அந்த கிளைமேக்ஸ் நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவி முடிச்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அதை தவிர்த்து அந்த படமும் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று ஒன்று சொன்னாங்களே, அதுனா ஆக்சுவலி ரசவாதியா, ஆக்சுவலி அந்த படமும் நல்லா இருக்குன்னு. இவர் அர்ஜுன் தாஸ் படம், அந்த படமும் நிறைய பேர் சொன்னாங்க. சாந்தகுமார் மூவி அதுவும் நல்லா இருக்குன்னாங்க. நான் அது ஒன்றும் பார்க்கணும், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வச்சுருக்கேன், ஆனால் பார்க்கறதுக்கு தான் டைம் இல்லை. ஓகே, இந்த 2 படம் மட்டும் எங்களோட இதில் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இந்த படம் ஏன் அவர் வந்து டாப் 10ல வைக்கல? நாங்கள் நிறைய படம் பார்க்கல, ஆனால் நீங்கள் எதாவது பார்த்த படம் டாப் 10ல வரலன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்து, அதாவது இதில் அவர் கொடுத்த மாதிரி நல்ல குவாலிட்டியான படம் பட் ஆனால் வைக்கலன்னா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்கணும். இதில் இருக்கதே நம்ம 5 படத்துக்கு மேலே பார்க்கணும். ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இதுலையுமே என்னென்னா, அந்த படம் பார்க்கணுன்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு சீன் வரும்போதே நம்ம வேறு வேலைன்னு போயிடுவோம், கட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ ஆக்சுவலி நம்ம ரீசன்ட் டைமில் எதுவும் பார்க்கறது இல்லை. அது என்னது, போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுக்கோ வெளில போனப்போ ஆஃப் பண்ணது அப்படியே பண்ணதான். அது மாதிரி இதாக இருக்குது நிறைய படம். சரி, நான் கூட ஆகாவத்தை திட்டிகிட்டு இருந்தேன், என்ன மொக்க படம்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு. கடைசியில் பார்த்தா இவ்வளோ நல்ல படத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, நம்ம தான் பார்க்கல. ஆமாம், அந்த படம் பார்த்தோமே, அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, படம் பேர் மறந்து, அதுவும் ஆகால தான் இருக்குது. என்ன படம்? ஒரு மாடுக்கும் ஒய்ஃபுக்கும் சம்திங். அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அது நல்ல ஸ்டோரி உண்மையாலுமே. அந்த படம் பேர் என்னப்பா? ஆக்டர்ஸ் எல்லாமே நியூ ஆக்டர்ஸ் தான். அது ஆக்சுவலி இதில் அந்த என்ன ஜே பேபியில் வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்களா, அவங்க தான் அதுலேயும் ஒய்ஃபாக இருப்பாங்க. அந்த ஆக்சுவலாக அது என்னன்னா, ஒரு வெட்டினரி டாக்டர் இல்லை, வெட்டினரி டாக்டராக இருப்பார். வெட்டினரி டாக்டர் இல்லை, மாடு ஏதோ இன்ஜெக்ஷன் போடுவார் மாடுக்கு. அது படம் பேர் என்ன டக்குனு சென்னையாவரத்துக்கு. மெயின் கதை அது இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த குழந்தை ரிலேட்டட் அது கான்செப்ட். பட் அந்த நல்லான ஸ்டோரி. இன்னொரு படம் ஏதோ எனக்கு தோணுது, ஆனால் வரமாட்டேங்குது. இல்லை, நான் அது என்ன படம்னு கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அந்த படமும் பாருங்க. ஆக்சுவலி அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் கைண்ட் ஆஃப் திங் தான், நல்லா இருக்கும். ஆக்சுவலி என்ன நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, இப்போ இதே வந்து நம்மளுமே நானே சொல்கிறேன், இதே மலையாள மூவிஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வருஷமே சொல்கிறேன், சூப்பராக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ் சினிமாலே இவ்வளோ அது நம்ம மூவிலே இவ்வளோ இருக்குது, நம்ம பார்க்கல. ஏன்னா அதில் வந்து உண்மையான என்னன்னா, அதில் வந்து நல்ல பெரிய ஆக்டர் யாரும் நடிக்கல, அதனால அது கதை வைஸ் நல்லா இருக்காதுன்னு அந்த ஒரு எண்ணம் தான். ஏன்னா அது ப்ரொமோஷனும் கிடையாது. சில இதெல்லாம் மொக்க படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்து மொக்கதான் தெரிஞ்சு நம்ம கூட போய் பார்த்தோம். மொக்கையாக தான் இருக்குன்னு தெரிஞ்சுமே நம்ம போய் தேட்டரில் அமௌண்ட் சென்ட் பண்ணி பார்த்தோம். அடிக்க வேணாம் அந்த படத்தை. இல்லை, நான் அந்த கங்குவான் மட்டும் சொல்லணும். இந்த வாட்டி நம்ம பார்த்து வேட்டையன் டீன்ஸ் எல்லாமே சொல்கிறேன்.
ஆனால் இதெல்லாம் ப்ரொமோஷனும் வர கிடையாது. இந்த படம் வந்ததுன்னே நம்மளுக்கு ஆனால் பார்த்துருக்கோம், ஒரு 2 கிளிப்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதே மலையாளம் மூவிஸில் வந்துன்னா அது என்ன படம் மலையாளம் படம் பார்த்தீங்க? ஒரு 2-3 படம். ஆவேஷம், அப்புறம் இன்னொன்று பார்த்த மாதிரி ரீசெண்டாக அப்பாவுக்கு மறந்து போயிடும், அம்னீஷியா, அந்த படம். அதில் வர வாழை பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அது சொல்கிறத அதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஈவன் நம்மளே அதுக்கு கொடுக்கலன்ற நம்ம சினிமாவுக்கு பார்ப்போம். அது அந்த படம் என் பேர் என்னன்னு கீழே கமெண்டில் போட்டு நானே பின் பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் நினச்சி மிஸ் பண்ணது அதை போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அதையும் பார்ப்போம். ஆமாம் ஃப்ரீ டைம். ஆமாம், நல்ல மூவிஸ்னாலும் நம்மளே ப்ரொமோஷன் லப்பர் பண்ணலாம் பார்த்துட்டு வந்தவங்க ப்ரொமோஷன் பண்ணதான் அதிகம். இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி அது மாதிரி மற்ற படத்துக்கும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். டாக்ல தான் அதுவுமே ஹிட் ஆனிச்சு ஆக்சுவலி. ஆமாம், இல்லைன்னா அதுவுமே தெரிஞ்சிருக்காது படம் வந்துருக்கு. ப்ரொமோஷனே இல்லை பெரிய லெவலில். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.